ஹாய். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ப ஸ்பைன் அண்ட் லீஃப். ஸோ அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்பைன்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்பைனல் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்பைன் அப்படின்னா பேக் போன் இல்ல பேக் எண்டு அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். லீஃப்னா நார்மலா உங்களுக்கு தெரியும். இலைகள் ஓகேங்களா? கிளைகள், இலைகள். ஸோ பிரான்ச்சஸ், லீஃப் அந்த மாரி சொல்லுவாங்க. சரி, இப்ப என்ன சொல்ல வராங்க? இதுக்கும் நெட்வொர்க்குக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, டயர் 2 அண்ட் டயர் 3 நெட்வொர்க் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த டயர் 1 அண்ட் டயர் 2ல கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்ப ஜெனரலா ஒரு டைரக்ஷனுடைய மேப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வந்து அ நார்த், சவுத் அப்படின்னும், இத வந்து ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? சரி. இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ம் நார்த், சவுத் இந்த டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அ இது அப்படியே தான் ஆகுமா அப்படின்னா, ஸோ ஆக்சுவலா நம்ம போட்டிருக்கிற ஃப்ளோ சார்ட் படி இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? இன்னொன்னு இந்த டயர் 2 அண்ட் டயர் 3 இது எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனியினுடைய ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய சர்வர் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நெட்வொர்க் இருக்கிற இடத்துல தான் இந்த கோர், டிஸ்ட்ரிபியூஷன், ஆக்சஸ் இது எல்லாமே பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இது வந்து சாதாரண கம்பெனிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ப ஸ்பைன் அண்ட் லீஃப் போவோம். ஸோ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்பைன் 1, ஸ்பைன் 2, ஸ்பைன் 3 ஒரு 3 ஸ்பைன் ஸ்விட்ச் வச்சிருக்கேன். அந்த ஸ்விட்சுக்கு கீழ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லீஃப் ஸ்விட்ச் எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இங்க இது ஒரு ஸ்விட்ச்சு, இது ஒரு ஸ்விட்ச்சு, இது ஒரு ஸ்விட்ச், இது ஒரு ஸ்விட்ச். மொத்தம் ஒரு 4 ஸ்விட்ச் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்விட்சுக்கு கீழ என்ன இருக்கு அப்படின்னா, விஎம். விஎம்னா விர்ச்சுவல் மெஷின். ஓகேங்களா? அந்த விர்ச்சுவல் மெஷினுக்கு அண்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஓஎஸ் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ஒண்ணொண்ணுத்துலயும் ஓஎஸ் இருக்கும். ஒண்ணு இருக்காது. ஆக்சுவலா நெறைய இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகேங்களா? இந்த இவிஎம்க்குள்ள என்ன இருக்கும்னா, ஒரு ஓஎஸ் இருக்கும். ஓகேங்களா? அது விண்டோஸா இருக்கலாம், லினக்ஸா இருக்கலாம். இல்ல அந்த கம்பெனிக்கு தேவைப்படுற மாரி ஏதாச்சும் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமா இருக்கலாம். சரிங்களா? சரி. இப்ப இந்த கான்செப்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறபடி டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைரக்ஷன்ல ட்ராவல் ஆகாது. இந்த டைரக்ஷன்ல ட்ராவல் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷன்ல ட்ராவல் ஆனா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஈஸ்ட் வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல வந்து இது ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பைன் அண்ட் லீஃப் அதாவது இந்த ஸ்பைன் வந்து ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட்டா இருக்காது. அதே மாரி இந்த லீஃபும் ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட்டா இருக்காது. அதாவது எல்லா ஸ்பைனும் வந்து எல்லா லீஃபோட கனெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி எல்லா லீஃபும் எல்லா ஸ்பைனோட கனெக்ட்டா இருக்கும். இப்போ ஒரு லீஃப்லேருந்து இன்னொரு லீஃப்க்கு வந்து டேட்டா ட்ராவல் ஆகணும் அப்டின்னா, அது வந்து ஸ்பைனுக்கு போயிட்டு தான் போகணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்பைன்லேருந்து இந்த லாஸ்ட்டு ஸ்பைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டேட்டாஸ் போணும்னா, இப்ப இங்கருந்து நேரா இந்த செகண்ட் ஸ்பைனுக்கு போயிட்டு, அங்கருந்து 4த்துக்கு வரும். ஓகேங்களா? சப்போஸ் இன் கேஸ் அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த கனெக்ஷன் ட்ராப் ஆயிடுச்சு அப்டின்னா, இப்போ 4த் ஸ்பைன்லேருந்து இந்த ஸ்பைனுக்கு போயிட்டு, இந்த ஸ்பைன்லேருந்து நேரடியா அங்க வந்துரும். ஓகேங்களா? அதாவது ஏதாச்சும் ஒரு முறையில, அப்படி இல்லன்னா இங்கருந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்பைனுக்கு போயிட்டு, அதுலேருந்து லீஃப்க்கு வந்துரும். அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு கனெக்ஷன் கட் ஆனாலும், அது இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான பேக்கப் எடுத்துக்கும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கட் ஆகாம கனெக்ஷன்ஸ் கன்டினியூஸா போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது பெஸ்ட்டா? இல்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமே டயர் 2, டயர் 3 அது பெஸ்ட்டா? அப்டின்னா, ஆக்சுவலா டயர் 3 நெட்வொர்க் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நெட்வொர்க் தான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னா இன்னும் டாப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டேட்டாஸ் எல்லாம் நம்ம நெறைய சோஷியல் மீடியாஸ்லலாம் நம்ம வந்து அக்கவுண்ட்ஸ் வச்சிருப்போம். அதில டேட்டாஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருப்போம். ப்ளஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங் அதிகமா வந்துருச்சு. ஓகேங்களா? அது சொன்னா உங்களுக்கு டக்குன்னு புரியும். க்ளவுடுனா என்ன அப்டின்னா, நம்ம நம்மளுடைய டேட்டாவ வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, வேர்ல்டுல நம்ம எங்க இருந்தாலும் அது லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுதான் க்ளவுடு.
ஸோ டேட்டாஸ் மட்டும் இல்ல. இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்லயே வந்து நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம். அது ஆஃபிஸ் 365 இருக்கட்டும், ஆ அப்படி இல்ல சர்வரா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்றதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். எல்லாமே ப்ரௌசர்லயே முடியிற மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் சென்ட்ரலைஸ்டா வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒரு சர்வரா இருந்தாலும் சென்ட்ரலைஸ்டா வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த மாரி எந்த ஒரு விஷயமுமே ஓகேங்களா, சென்ட்ரலைஸ்டா நம்ம வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த மாரி கிளவுடு அப்படின்னு சொல்லுவாங்க அத. ஓகேங்களா. அப்ப அந்த டேட்டாஸ் எல்லாம் எங்க சேவ் ஆகுது அப்படின்னா, டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. டேட்டா சென்டர்ல நெறைய சர்வர் இருக்கும். ஓகேங்களா. அந்த மாரி நெறைய சர்வர் இருக்கிற இடத்துல, அது ஹெவி பேண்ட்வித்தோட இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். நெட்வொர்க்கிங் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, 24 பார் 7 ரன் ஆயிட்டே இருக்கணும். ப்ளஸ் ஸ்பீடும் வந்து குறையவே கூடாது. ஸோ, அதனால அந்த மாரி இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த ஸ்பைன் அண்ட் லீஃப் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, இது வந்து பேக் போன் அப்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸ்பைன் கான்செப்ட் வந்து பேக் போன் அப்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ, ஸ்பைனு, லீஃபு அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கு கீழ விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஓகேங்களா. அந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள ஓஎஸ். ஸோ, இதுதான் வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. சரி. இப்ப ஆ இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா, பேக் போன் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் எ பேக் போன். ஓகேங்களா. சர்வர் எல்லாமே எதனோட கனெக்ட் ஆயிருக்கும்னா, லீஃபோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. லீஃப் வந்து ஸ்பைனோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. சரி. கனெக்ஷன்ஸ் எவ்ரிவேர். எல்லா சைட்லயும் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சைடு வந்து கட் ஆச்சுனா கூட, இன்னொரு சைடு கனெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் மெஷ் ஸ்பைன் இல்லன்னா ஃபுல் மெஷ் லீஃப். அதாவது மெஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா. ஸ்டாரு, பஸ்ஸு அந்த மாரி டோபாலஜில மெஷ் டோபாலஜின்னு ஒரு டோபாலஜி இருக்கு. அந்த டோபாலஜில ஃபுல் மெஷ் வந்து இந்த ஸ்பைனுக்கும், லீஃப்க்கும் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து லைட்னிங். ஓகேங்களா. லைட்டாவும் இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபாஸ்ட்டாவும் இருக்கும். ஓகேங்களா. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, லைட்னிங் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்ப தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோங்களா, ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக் ஃப்ளோ. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் ஃப்ளோ இருக்கிறதுனால, அத ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. இது டயர் 2, டயர் 3 மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் அண்ட் சவுத் கிடையாது. ஓகேங்களா. கம்பைன்ட் டிராஃபிக் ஃப்ளோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் ஃப்ளோ வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லாம நல்ல ஸ்பீடா, கிளியரா இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பைன் அண்ட் லீஃப் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ டயர் 2, டயர் 3 ப்ளஸ் ஸ்பைன் அண்ட் லீஃப். ஓகேங்களா. டயர் 2, டயர் 3 வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துட்டோம். இந்த வீடியோல நம்ம முக்கியமா பார்த்தது ஸ்பைன் அண்ட் ட்ரீ தான். ஸ்பைன் அண்ட் லீஃப் தான். ஸோ ஸ்பைன் அண்ட் லீஃப் முக்கியமா யூஸ் பண்றது டேட்டா சென்டர்ல எதுக்காக அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் இருக்கணும். ப்ளஸ் வந்து கனெக்ஷன்ஸ் கட் ஆயிராம இருக்கணும். அப்படி ஏதாச்சும் ஒரு பக்கம் கட் ஆனாலும் இன்னொரு பக்கம் பேக்கப் இருக்கணும். இந்த மெயின் பர்ப்பஸ்க்காக தான் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் கம்பெனிஸ்ல டேட்டா சென்டர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து இத யூஸ் பண்றாங்க. சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல நம்ம ஒரு புது கான்செப்ட் பார்க்கலாம். நன்றி.